வேலவன் நாட்டுக்கோழி வளர்ப்பவங்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்க்குறது நம்ம கஸ்டமரோட ரிவ்யூஸ் பார்க்க போகிறோம். வணக்கங்க தம்பி, நீங்கள் என்ன ஊருங்க? நாமகிரிப்பேட்டை பக்கத்துலங்க, ராசிபுரம் அங்கே பார்த்து. சரிங்க. நாமகிரிப்பேட்டை பக்கத்துலங்க மூலப்பள்ளிப்பட்டி கிராமம். மூலப்பள்ளிப்பட்டி. சரிங்க. நீங்கள் எவ்வளோ நாளாக நம்மகிட்ட கோழி குஞ்சு எடுத்துகிட்டு இருக்கீங்க? எத்தனை எண்ணிக்கை எடுத்துகிட்டு இருக்கீங்க? ஃபஸ்ட்டு ஒரு 48 நாளைக்கு முன்னாடி 100 சிக்ஸ் எடுத்துங்க. சரிங்க. இப்போ வந்துட்டு அடுத்து அது நல்லா இருக்கிறது க்ரோத் பார்த்துட்டுங்க மறுபடியும் 200 சிக்ஸ் புக் பண்ணியிருக்கேன். சரிங்க. இப்போ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ நாளைக்கு முன்னாடி புக் பண்ணீங்க? இது வந்துட்டு இப்போ ஒரு மாதம் 25 நாள் புக் பண்ணி 25 நாள் கொடுத்துருக்குறீங்க. 25 நாள் கழிச்சு இப்போ வாங்கியிருக்கீங்க. இப்போ 200 சிக்ஸ் வாங்கியிருக்கீங்க. சரிங்க. இப்போ அந்த சிக்ஸ் வளர்த்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்தில் என்ன வெயிட்டுங்க வந்தது? ஒரு மாதத்தில் 350 கிராம்லேருந்து 400 கிராம். 350 to 400 கிராம் வருது. நீங்கள் என்ன மாதிரி ஃபீடு கொடுக்குறீங்க? ஃபஸ்ட்டுங்க இந்த பிராய்லர் ஃப்ரீ ஸ்டார்ட் வாங்கி ஒரு 10 நாளைக்கு போட்டேன். பிராய்லர் ஃப்ரீ ஸ்டார்டர் 10 நாளைக்குங்க. சரிங்க. அடுத்து வந்து நாட்டுக்கோழி ஸ்டார்டர் போட்டோங்க. நாட்டுக்கோழி ஸ்டார்டர் என்ன கம்பெனியில் வாங்கி போட்டீங்க? எஸ்கேஎம் பக்கத்தில் கிடைக்குதுங்க. எஸ்கேஎம் வாங்கி போட்டுருக்கீங்க. ஃப்ரீ ஸ்டார்டரும் எஸ்கேஎம், ஸ்டார்டரும் எஸ்கேஎம்ங்க. சரிங்க. இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக கோழி வளர்த்துட்ருக்கீங்க? 2 வருஷமாக வளர்த்துட்டு. 2 வருஷமாக வளர்த்துட்ருக்கீங்க. இதுக்கு முன்னாடி எப்படிங்க, நீங்கள் வெளியில் சிக்ஸ் எடுத்து வளர்த்துட்டு இருந்தீங்களா இல்லை பேரண்ட்டில் பொறிக்க வச்சு? நம்மகிட்டயே இடவெட்டு கோழிங்க இருந்தது. சரிங்க. அதில் நம்ம பேரண்ட்ஸ் ஸ்டாக் வச்சு அதை பறிக்க வச்சு நம்ம பண்ணிட்டு இருந்தோங்க. சரிங்க. இப்போ உங்ககிட்ட இருந்த இடவெட்டு கோழியினுடைய குஞ்சுங்க வளர்ச்சியினுடைய வீதமும் இப்போ நம்மகிட்ட வாங்குறதுனுடைய குஞ்சினுடைய வளர்ச்சியும் எப்படி இருக்குதுங்க? நல்லா 2 மடங்கு நல்லா இருக்குங்க. உங்களோட இது 2 மடங்கு நல்லா இருக்குதுங்க. சரிங்க. இப்போ நீங்கள் இதை வளர்த்துட்டு பெருசானதுக்கப்புறம் நீங்கள் எப்படிங்க கறிக்கு கொடுக்குறீங்களா இல்லை வேறு ஏதாவது பர்பஸ் பண்ணுறீங்களா? எப்படி பண்ணுறீங்க? நம்ம வளர்த்துட்டு டைரெக்டாக கறி கொடுத்துருங்க. கறிக்கு கொடுத்துட்றீங்க. சரிங்க. என்ன ரேட்டுக்குங்க கறிக்கு எடுத்துக்கிறாங்க? கறிக்கு வந்து கோழி சைஸ் பொறுத்து எடுத்துக்கிறாங்க. சரிங்க. நம்ம இடவிட்டு நான் விட்டுட்டு இருக்கும்போது 2 கிலோ 2.5 காலம் அவ்வளோதான் போகுது. சரிங்க. அது வந்து 480 460 வந்து 80 வரையும் போகுது. 2 to 2.5 கிலோ வந்து 460 to 80க்கு போகுதுங்க. சரிங்க. இப்போ நம்ம குஞ்சு வளர்த்தா இன்னும் கொஞ்சம் சேர்த்தி போகும்னு எதிர்பார்க்குறீங்க. 500 கிலோ 500 520 ரூபாய்க்கு விற்கலாம். 500 to 520. எங்க உங்க ஊர் லோக்கல்லே கொடுத்துறீங்களா இல்லை வெளி மார்க்கெட் ஏதாவது சந்தைக்கு? மார்க்கெட் மோர்பாளையம் சந்தைக்கு தான். இங்கே மோர்பாளையம், திருச்செங்கோடு மோர்பாளையம் சந்தைக்கு தான் கொண்டுட்டு வரீங்க. சரிங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த தொழில் பரவாயில்லைங்களா? பிடிச்சிருக்குதுங்களா? நல்ல முழு நேரமாக நீங்கள் இதை பண்ணுறீங்களா? முழு நேரமாக பண்ணுறீங்க, வேறு எதுவும் வேலைக்கு போகலைங்க. சரிங்க. ஆவரேஜ் மாதம் உங்களுக்கு வருமானம்னு எவ்வளோ வர வாய்ப்பு இருக்குதுங்க? இதில் மாதம் ஒரு 30,000 ரூபா மீதி ஆகுங்கிறீங்க. சரிங்க தம்பி. அதுதான் கேட்கலான்ட்டுங்க. நம்மகிட்ட யூடியூப்பில் வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு தான் உங்கள்கிட்ட கேட்டேங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ஆனால் உங்கள் ஊர் என்ன ஊருங்கண்ணா? திருதிங்க. சரிங்க. நம்மகிட்ட எவ்வளோ நாளாக கோழி குஞ்சு நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா? ஒரு வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா எவ்வளோ குஞ்சுங்கண்ணா எடுக்கிறீங்க? எப்படிங்க அது வளர்த்து வைக்கிறீங்க? ஒரு மாதம் ஒரு 100 குஞ்சு கணக்கு எடுத்துகிட்டு இருக்கேங்க. சரிங்கண்ணா. அது எப்படின்னா ஒரு மாதம் ஒரு நம்மளுக்கு கண்ணியோ ஒரு 150 கிலோ வெளியே போகிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோங்க. சரிங்க. அதில் பார்த்தீங்கன்னா சேவலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாதம் இருந்துச்சுன்னா ஒரு 3.5 கிலோ வெயிட்டு கன்ஃபார்மாக வந்துடும். சரிங்க. பாதுகாக்கிற வரைக்கும் அது கண்டிப்பாக நம்மளுக்கு கெயின் கொடுக்கும். விடையெல்லாம் ஒரு 2.5 கேஜி எதிர்பார்க்கலாங்க. 2.5 கிலோ வருதுங்க. 2.5 கிலோ முட்டையிட ஆரம்பிச்சிருதுங்களா? இல்லை ஆகிறதில்ல. இப்போ போன ஜனவரியில் எடுத்திருந்தேன்னா இப்போதான் ஒரு கோழி குஞ்சு இறக்கி விட்டுருக்கேன். அந்த விடையை ஜனவரியில் எடுத்து கிட்டத்தட்ட நீங்கள் 11 மாதம் ஆகி குஞ்சு எடுத்துட்டு ஒரு 20 நாள் 25 நாள் ஆகுது. அவ்வளோ நாள் கழிச்சு தான். அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 9-10 மாதம் கழிச்சு தான் முட்டைக்கே வருதுங்க. நல்லா ஒரு பெருவடை கோப்புல தான் வரும். சேவல் முக்கால்வாசி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டா மாதிரி வால் நல்லா நீளமாக நல்லா குஞ்சாவே தரமான குஞ்சாவே இருக்குதுங்க. நீங்கள் வளர்த்து எப்படிங்க கறிக்கு கொடுக்குறீங்களா இல்லை கட்டுத்தர போட்டு ஏதாவது சேல் பண்ணுறீங்களா? நாம் மேக்ஸிமம் கறிக்கு தானே கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்க. கட்டுத்தரைக்கு இது வரைக்கும் நம்ம கொடுக்கல. ஆனால் அதுக்கான மாதிரியான சேவல் தான் இருக்கு. கட்டுத்தரைக்கு ஆகிற மாதிரியான சேவலே 2-3 பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நல்லா அந்த பச்சைக்கால் சேவல்லாம் பார்த்து எடுத்துக்கிறானுங்க. அதான் அவங்க சூஸ் பண்ணது போக மீதி எல்லாம் நம்ம கறி கொடுத்துட்றீங்க. சரி, ஓகேங்கண்ணா. நீங்கள் வந்து என்ன மாதிரி தீவனங்கள்லாம் கொடுக்குறீங்கன்னா அந்த சேவல் ஒரு 3.5 கிலோ அந்த சைஸில் வருங்கிறீங்களா? நீங்கள் என்ன மாதிரி தீவனம் கொடுத்து வளர்த்துறீங்க? நான் ஒரு கண்ணியோ ஒரு 20 நாளைக்கு வந்து ஸ்டார்டர் ஃபீடு தானே யூஸ் பண்ணுவேன். ஃப்ரீ ஸ்டார்டருங்களா ஸ்டார்டருங்களா? ஸ்டார்டருங்க. என்ன கம்பெனியில் எடுத்து கொடுக்குறீங்க? கிறிஸ்டியில் எடுக்கிறேங்கண்ணா. கிறிஸ்டிங்க. சரி. அப்படி கிடைக்கிறீங்கன்னா எஸ்கேஎம் எடுத்துக்கிறேன். எஸ்கேஎம் இல்லைன்னா கிறிஸ்டி ரெண்டில் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்கண்ணா. சரிங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷர் எடுத்தோம்னா அதில் வந்து கம்பு மக்காச்சோளம் அப்புறம்
அதுக்கப்புறம் குரண அரிசிங்க. அரிசி குரணை. ஆமாங்கண்ணா. ஓகேங்க. மேக்ஸிமம் கூப்பு போட மாட்டேங்கண்ணா. ரேஷன் அரிசி தவிர்த்துக்கிறீங்க. ஆமாங்கண்ணா. ரேரா ஏதாவது ஒரு முடியாத பட்சத்துக்கு அது போடுறாங்கண்ணா. ஓ சரி சரிங்க. சோழசிராமணிலேயே நம்மளுக்கு அந்த குரணை கிடைக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டியில் கிடைக்கும். செகண்ட் குவாலிட்டியில் சோழசிராமணி வந்து இந்த ரைஸ் மில்ல இருந்து வர குரணை நான் உங்களுக்கு கிடைக்குதுங்க. ஒரு 20 ரூபா 25 ரூபா ரேஞ்ச் வரும் ஒரு கிலோ. சரி சரிங்க. அதில் எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோங்க. சரிங்க. இவ்வளோலாம் போட்டு உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுங்களா? கடைக்கு ரெகுலராக எடுக்கிறீங்க பார்த்தீங்கன்னாங்கண்ணா ஒரு 3.5 கிலோ வெயிட் இருந்ததுன்னா 550 வரைக்கும் எடுக்கிறாங்க. 550 வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. ஒரு கோழி வந்து மேக்ஸிமம் ஒரு 1500 ரூபாய்க்கு நம்மளுக்கு போயிருங்க. சேவலா இருந்ததுனால. ஆமாம், சேவலாக இருந்தால் போகும்னா விடையும் வந்து ஒரு 450லேருந்து 500 கிலோ எடுத்துக்கிறாங்க. அது 2.5 கிலோனா உங்களுக்கு 1100 ரூபா ரேஞ்சு போகுதுங்க. ரேஞ்ச் வரும்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு குஞ்சுக்கு தீனிக்கெல்லாம் எப்படியும் ஒரு 500 ரூபா போயிருங்க நம்மளோட இதெல்லாம். அதாவது ஒரு கோழிக்கு 500 ரூபா செலவாயிரும். மீதி வந்து உங்களுக்கு பாதி ப்ராஃபிட். அதாவது எப்படின்னா ஒரு கோழி வந்து 6 மாசமா வளர்த்திக்கிட்டு இருக்கிறத விட நம்ம கன்னியூவே எடுத்து வளர்த்தும் போது உங்களுக்கு ஒரு அமௌண்ட் பாதி வந்துகிட்டே இருக்கும். பேட்சா வந்துட்டு இருக்கப்ப உங்களுக்கு ஒரு பேட்ச் காசு செலவாயிட்டு இருக்கும், ஒரு பேட்ச் காசு அப்படியே வந்துட்டு இருக்கும். அப்படி ரொட்டீனா உங்களுக்கு ஒரு மாத வருமானமா வந்து 2.5 கிலோ சைஸ் தானே கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி கொடுத்தோம்னா இல்லை நாம கவனிக்கிறத பொறுத்த வரைக்கும் தான் வெயிட் கொண்டே விட்டுட்டு சும்மா விட்டோம்னா வெயிட் இல்லைங்க. என்கிட்ட சிலர்லாம் வந்து சொல்றாங்க இல்லை உங்களுக்கு விடை வந்து 1.25 கிலோ தான் வருது, சேவல் வந்து 2.5 கிலோ தான் வருது, என்னப்பா ஃபீடு போடுறீங்கன்னா நான் ரேஷன் அரிசி தவிர்த்து வேற எதுவும் போட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ரேஷன் அரிசி முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறதுனால அதில் வந்து அந்த சல்பனிக் அமிலம் வந்து சேர்க்கறதுனால கெட்டு போகக்கூடாதுங்கிறனால அதை போட்டோம்னா கோழிக்கு வெள்ளை கழிச்சல் பிரச்சனை தான் அதிகமாக வருங்க. அது நிறைய மக்களுக்கு தெரியறது இல்லைங்கண்ணா. சரிங்கண்ணா. நீங்கள் எப்படி மேய்ச்சல் முறையில் விட்டு வளர்த்துறீங்களா இல்லை கொட்டகை முறையில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களா? மேய்ச்சல் முறையில் தானே இருக்குது. ஆனால் குறிப்பிட்ட இடத்த விட்டு போகாது. கரெக்டாக ஒரு ஏக்கரானா ஒரு ஏக்கரா மட்டும் பென்சி போட்டிருக்காங்க. அதை இடத்த விட்டு போகாது அது. ஓ அதுக்குள்ளேயே மேய்ஞ்சிட்டு அப்படியே ஒரு இது இப்போ கொண்டு போகிறோம்னா இது 3 மாதம் வரைக்கும் தனியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் பெரிய குஞ்சுங்களோட மிங்கிள் ஆகும். இதை கொண்டு விட்டோம்னா அது கொத்தி தொந்தரவு பண்ணுது, கொன்றுது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதுனால தனியா பண்ணணும். அதை அதான் 3 மாசங்கிறப்ப நீங்க கிட்டத்தட்ட ஒரு 1.25 கிலோ சைஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த கோழிங்க கூட கொண்டு போய் சேர்த்து விடுறீங்க பெரிய கோழி. அதுக்கு முன்னாடி எல்லாம் பெரிய கோழியோட அட்டாச் பண்ண மாட்டோம். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. உங்களுக்கு இதுல இருந்து வர வருமானம் ஓரளவுக்கு பரவாயில்ல, திருப்திகரமா இருக்குதுங்களா? இருக்குண்ணா. நான் கிட்டத்தட்ட 2015 இருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓ 2015 இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இப்போ ஒரு வருஷமா தான் கொஞ்சம் ஏன்னா அதிகமா நம்மளால வந்து அடை வச்சு எடுக்க முடியலங்கண்ணா. காரணக்காகத்தான். ஓ நீங்க ஆரம்பத்துல இருந்து தாய்கோழியில வச்சு எடுத்துட்டு இருந்தீங்க, இப்போ ஒரு வருஷமா நம்ம கிட்ட எடுத்துட்டு இருக்கீங்க. சரிங்கண்ணா. வேற பக்கம் எடுத்து பாத்தீங்கன்னா அது அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த குஞ்சு இருக்குங்கண்ணா. ஓ ரேட் கம்மியா கிடைச்சா அதுக்கு தகுந்த குவாலிட்டியா தான் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாளைக்கு விற்பனை ஃபினிஷிங் வராதுன்னா ஒரு பாத்தீங்கன்னா ஒரு அது பார்த்தாவே அது நாட்டுக்கோழி நம்ம சொல்ல முடியாத மாதிரி ஒரு கலர்ல வரும். அதனால வந்து நம்ம அதை தவிர்த்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அது வந்து பண்ணையில் அடிச்சு வளர்த்துறதுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும். கிராஸ் பிரீடுக்கு வளர்த்துற மாதிரி வளர்த்துறதுக்கு மட்டும்தான் செட் ஆகுது. அது மாதிரி தானே அசில் கிராஸ் மாதிரி வருதுங்க. சரிங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. இதுவரை நீங்கள் பார்த்தது கஸ்டமரோடைய ரிவ்யூஸ் பார்த்தீங்க. எதுக்காக இந்த கஸ்டமர் வீடியோஸ்லாம் போடுறோன்னா அவங்க கோழி குஞ்சு எப்படி வளர்த்துக்கிட்டு வராங்க, அவங்களோட வளர்ப்பு முறை, எங்ககிட்ட இருந்து எப்படி வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறோம். எந்த பண்ணையிலையுமே இதை பற்றி சொல்கிறதில்ல, ஆனால் நாங்கள் உங்களுக்காக சொல்கிறோம். கோழிகளை பற்றியும் கோழி குஞ்சுகளை பற்றியும் ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். அதற்கான தீர்வுகளை நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்போம். கோழி குஞ்சை ஒரு நாளில் இருந்து 28 நாள் வரலையும் எப்படி வளர்க்குறது, அதுக்கு என்னென்ன மருந்து கொடுத்து வளர்க்குறது, என்ன தீவனம் கொடுக்கறது, எவ்வளோ லைட் கொடுக்கறது அப்படிங்கிற விரிவான வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவாக பார்க்கலாம். கோழி குஞ்சு வேணும்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தரமான கோழி குஞ்சு உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.